எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகிகள் செல்ல பிராணிகளை வளர்க்கலாமா? இந்த கேள்வியை நாங்கள் ஈவினிங் கிளாஸ்ல டிஸ்கஷன் எடுத்திருந்தோம். பொதுவாக ஆத்மாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வளர்க்கலாம், இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா, எல்லாரும் மேலேயும் அன்பு செலுத்துங்க, ஆனால் ஒருத்தர் மேல கூட பற்றுல போய் மாட்டிக்காதீங்க. இந்த செல்ல பிராணிகள் மேல பற்று வராம இருந்து செல்ல பிராணிகள் அன்பு செலுத்த முடியுமா இருந்தா நீங்க செல்ல பிராணிகளை வளர்க்கலாம் அப்படின்னு எங்க ஈவினிங் கிளாஸ்ல அட்டன் பண்ற ஆத்மாக்கள் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சாங்க. இது விஷயமா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜயோகத்துல பரமாத்மா நமக்கு சொல்ற சில ஃபார்முலா இருக்குல்ல, அதை இதுக்கும் செல்ல பிராணிக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ராஜயோகம் நீங்க கத்துக்கும் போது நீங்க ஒரு பேச்சுலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகாதவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ராஜயோகம் நாலேஜ் கிடைச்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நீங்கள் பேச்சுலராகவே இந்த சங்கமத்தை ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்க்கும். அதற்கு காரணம் நமக்கு 63 ஜென்மமாக துவாபர கலியுக காலங்களில் நம்ம நிறைய பாவத்தை உருவாக்கிட்டோம். இதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு கிடைச்சது இந்த கொஞ்ச காலகட்டம் தான். நம்ம இப்போ வீடியோ போடும்போது 2024 இருக்கோம். 2036 நம்ம சங்கமம் முடிச்சிடும். ஸோ இந்த 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆகணும். 63 ஜென்ம பாவத்தை எரிக்கணும்னா உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இறைவன் நினைவில் இருக்கணும்னா சொந்த பந்தங்கள் அதிகமாக இருந்தால் நடக்காது. அதனால இறைவன் இப்படி சொல்கிறார். ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, மனைவி இருக்காங்க, அந்த டைமில் உங்களுக்கு இந்த நாலேஜ் கிடைச்சதுன்னா குழந்தை பெற்றுக்காமல் அப்படியே ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அடுத்தது, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க, இனி ஒரு குழந்தைக்கு போகக்கூடாது. இதுதான் பரமாத்மா ராஜயோகத்தில் சொல்றாரு. இதெல்லாம் அவர் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த விகாரங்களை ஜெயிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிடும். திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒய்ஃப் அப்படின்னு அவங்களுக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை வளர்க்கறது, அதில் போய் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பரமாத்மா சொல்றாரு. ஆனால் இந்த ராஜயோகம் என்ன சொல்லிக் கொடுக்குறது, நம்ம சத்தியுகத்தில் இறைவத்தின் தேவதையாக வருவோம். அங்கே குடும்ப மார்க்கம் தான், அங்கே ஒரு திருமண வாழ்க்கை தான் வாழ தான் போகிறோம். அது வேற விஷயம். இங்கே பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான். அவர் இந்த 5000 வருஷ கதையில அதிகமாக 84 பிரிவில் எடுத்தா கூட இந்த 84வது பிரிவில் தான் இப்படி பண்ணுங்க, சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு இறைவன் நேரடியாக கேட்டுக்கிறார். ஓகேவா? இதே ஃபார்முலா தான் நீங்க செல்ல பிராணிகள் மேலேயும் கொடுக்கணும். அப்படின்னா என்ன, நீங்க இருக்கிற குடும்பத்தில் ஏற்கனவே செல்ல பிராணிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ராஜயோக நாலேஜ் வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அந்த செல்ல பிராணிகளை வளர்த்துக்கங்க, அதை கொண்டு போய் காட்டில் விட்டுருங்கன்னு யாரும் சொல்லலை. அது நீங்க கிளியராக பண்ணிக்கலாம். ஆனால் நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பூனை வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு செல்ல பிராணியை வீட்டுக்கு கொண்டு வர்றது தவிர்ப்பது நல்லது. இப்போ நம்ம ஈவினிங் கிளாஸை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அங்க ஒரு சகோதரி உங்க வீட்டில் நாலேஜ் வர்றதுக்கு முன்னாடியே நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இவங்க நாலேஜ் வந்ததுனால உடனே அதை கொண்டு போய் விடணும் அவசியம் இல்லை. இப்போ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, அந்த நாய்க்குட்டி இறந்துருச்சு. இவங்க நாலேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்க அண்ணன் ஒரு நாய்க்குட்டி கொண்டு வர்றாரு. அதனால அது வளர்க்குறாங்க. இப்போ இந்த மாதிரி இனிஷியேட் போட்டு நாய்க்குட்டி வளர்க்கலாம் ட்ரை பண்ணல. அவங்க ஒரு கூட்டு குடும்பம். ஸோ அதனால அண்ணன் கொண்டு வராரு, அதெல்லாம் முடியாது, கொண்டு வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால ப்ராக்டிக்கலாக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. ஆனால் இவங்க கிளியரா இருக்காங்க, பற்று அப்படின்னு போய் லாக் ஆகிடக்கூடாது. இதுல என்ன பிரச்சனை, செல்ல பிராணிகள்லாம் வச்சுக்கோங்களேன், நீங்க டூருக்கெல்லாம் போக முடியாது. வெளியூருக்கெல்லாம் போகணும்னா இந்த நாய்க்கு என்ன பண்றது, அதையும் தூக்கின்னு போகணும், இல்லை அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணும், வேற யாராவது கவனிக்கிற மாதிரி ஏற்பாடு. இதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பற்றுப்படுத்தும் பாடு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் ஒரு ஃப்ளாட்டில் இருக்காரு. அவங்க ஃப்ளாட்டு கீழே விளையாடுற சின்ன சின்ன நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் பிஸ்கெட்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அதில் ஒரு நாய்க்குட்டி இவங்க பின்னாடியே சுற்றும். இவரோட வீட்டு வாசலுக்கு வந்துடுச்சு. அது ஃப்ளாட்டில் படிக்கட்டுலாம் ஏறி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டு இருந்தாரு. அது குட்டியாக இருக்கிற வரைக்கும் அந்த ஃப்ளாட்டில் இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு 1.5 வயசு ஆனோன்னு நல்லா புசு புசுன்னு வளர்ந்துச்சு. இப்போ ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாய்க்குட்டி பிரியவும் மனசு இல்லாமல் அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விடுறாரு. அம்மா வீடு இண்டிபெண்டன்ட் ஹவுஸு. அம்மாவுக்கு 75 வயசு மேலே ஆயிடுச்சு, அப்பாவுக்கு 80 வயசு மேலே ஆயிடுச்சு. இப்போ அம்மாவுக்கு இது ஓகே கிடையாது, அதனால இங்கே எடுத்துன்னு போயிடு அப்படின்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தது. அப்போ தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் இவனே 2 தெரு தள்ளி எங்கள் ஸ்கூல் ஜூனியர் ஒரு பையன் வீட்டில் அவங்க நாய் வளர்த்து அதை செத்துச்சு. புதுசாக ஒரு நாய் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த புது வீட்டில் போயிட்டு அது சாப்பிடல. அது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள் இவங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்துட்டார். திருப்பியும் நாய் வீட்டுக்கே வந்துச்சு.
அப்போ அம்மாவுக்கு வந்து ஓகே கிடையாது, இது எங்கேயா அனுப்பிச்சிடுனாங்க. அப்போ தான் நான் ஒரு கேர்டேக்கர்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன்னு சொன்னது நம்பர், நாய்களை வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வரும். அதை வந்து நானும் என் ஃப்ரெண்டும் காரில் ஆட்டோவில் இவனை கூட்டிகிட்டு போய் அந்த நாயை கொடுத்துட்டோம். இதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கு அப்புறம் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இப்போ எப்படி அவன் மனநிலை இருக்குது, அந்த நாய் பிரிஞ்ச வந்து அந்த ஏக்கம்லாம் போயிடுச்சா, அது தெரிஞ்சதுக்காக ஃபோன் பண்ணால் அவன் என்ன சம்மா சொல்கிறான், நெக்ஸ்ட் டே போய் நாயை திருப்பி கூப்பிட்டு வந்துட்டான். இதற்கு 3500 கொடுத்துட்டு வந்தான் அந்த நாயை. அவங்களால பிரிஞ்சு இருக்க முடியல, போய் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி அம்மா வீட்டிலே வச்சுருக்கான். அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த நாய் இல்லாமல் இருக்க முடியல. இப்போது அவங்க அம்மா பரவாயில்லடா இங்கே வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ அம்மா வீட்டில் நாய்க்குட்டி இருக்குது. பற்று எப்படி படுத்துது பார்த்தீங்களா? ஒரு சைடில் அம்மாவுக்கு வேணான்றாங்க, அதனால் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு சைடில் இவங்களுக்கு வேணும்னு இருக்குது. பக்கம் ஃப்ரெண்டு ஜூனியர் பையன் வீட்டில் கொடுத்தா அது அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாய் வளர்க்குற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி அதை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த பற்று இப்படி தாங்க பண்ணும். நீங்கள் அதை ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா இந்த பற்று வந்து ரியலாக பெரிய தலைவலி. அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள், இந்த பந்தம் இருக்குல்ல, அது வச்சு செய்யுது நிறைய பேரை. ராஜயோகி மாதிரி ஒரு பெரிய சக்தி இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் கற்றுக்கிட்டா தான் நம்ம அதுலேருந்து ஜெயிக்க முடியும். நான் ஒரு 14 வருஷமாக அந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் பற்று ஜெயிக்கிறதுக்கு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறதுனால தான் எங்கள் அப்பா அம்மா இறந்த போது கூட என்னால் அதை வந்து ஒரு லைட்டாக எடுத்துக்க முடிஞ்சுது. அது அவ்வளோ ஈஸியாலாம் வராது. ஓகே, ஒருவேளை நான் நாலேஜிலே இல்லைன்னா அப்பா அம்மா தவறும் போது நானும் ஒன்று ஒப்பாரி வச்சு அழுதுருப்பேன் நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ராஜயோக நாலேஜ் தான். ஓகேவா? நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம தனியாக வரோம், நாடகம் நடிப்போம், தனியாக வீட்டுக்கு போவோம். இதுதான் இல்லையா? அப்படி தான் நடிப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். அது வரைக்கும் பிறந்து வந்து போயிட்டுருப்போம். இதுக்கடையில் இந்த சொந்தம் பந்தங்கள்லாம் நமக்கு வர மாதிரி இந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ஸ்கிரிப்ட் நடிப்பாங்க, அவங்கவுங்க டைம் ரொம்ப கிளம்பி போவாங்க. இந்த புரிதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யார் மேலே நமக்கு பற்று இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு என்ன தோணுது, செல்லப்பிராணிகளை வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா, அதை பற்றி உங்கள் தாட் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.